வாரம் கேட்க போறேன் எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே எனக்கு நாடு வேண்டாம், நகர வேண்டாம், பொன் வேண்டாம், மண் வேண்டாம், உங்க மணிமுடியும் எனக்கு வேண்டாம். வேற என்னையா வேண்டும்? ரொம்ப பெரிய வரமா கொடுத்தீங்கன்னா என்னால சுமந்து கொண்டு போக முடியாது. ஆமா, ஒரு சிறிய வரமாகவும் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு தூண்டு வரலை எல்லை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும். ஒரு கடுகை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும். இதோ என்னுடைய தூண்டு வரலிலே வரத்தை தாருங்கள் சுவாமி. சரி, என்ன செய்யணும்? தூண்டு வரல் வரத்தை தாங்க சுவாமி. அதாவது என்னை எதிர்த்தவங்களை என் தலையை 3 சுத்து சுத்தி, சரி, யாரை பார்த்து விரலை நீட்டினால் அவன் சரசு வெடிக்க வேண்டும். ஆமா, ரொம்ப சின்ன வரம் கேட்கான். எல்லை விட சிறிய வரமா? கடுகை விட சிறிய வரமா? அது தூண்டு வரல்ல இப்படி ஒரு வரம். சரி, கடவுள் இல்லை என்று சொன்னாரா? இல்லை, சொல்லவில்லை. அடே வல்லரக்கா, இதோ இப்படி உனக்கு வரத்தை தர்றேன். சரி, அடே தந்தேன் தந்தே என்னடா கேட்ட வரோம், கேட்ட வரோம், நீ கேட்ட வரோம், கேட்ட வரோம், தரணியை ஆண்டிடுவாய் குடக்கி கீழே கொடுத்து கொடுத்து நல்லா கேட்ட வரோம், நீ கேட்ட வரோம், குவலையை ஆண்டிடுவாய் குடைக்கு கீழே. அடே வல்லரக்கா, என்னையா? தந்தேன் தந்தேனடா உனக்கு நான் கேட்ட வரம். நீ கேட்ட வரம் இந்த தரணியை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கு கீழே. கொடுத்தேன் கொடுத்தேனடா நீ கேட்ட வரம். இந்த குவலயத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கு கீழே. சரி, உனக்கு தோண்டே வரலிலே வரமும் தந்து, தூண்டுவா மாமுனியும் என்ற பெயரும் தந்து, பெயரும் உனக்கு தந்தே. சரி, உனது வரம் உனது உடல் பொடிபட பொடிபட உனக்கு நான் வரம் தந்தேன் வல்லரக்கா, இப்போ சரி, சென்று வா மகனே, சென்று வா. நான் தந்த வரம் உன்னையவே எருக்குமணி சொல்லி சொல்லாம சொல்லி வரத்தை கொடுத்துட்டாரு சிவபெருமான். சரி, வரத்தை வாங்க நீ பேசாம போக வேண்டியதான். அவன் எப்படிமா பேசாம போவான்? தோண்டு வரலிலே வரத்தை வாங்கிய வல்லரக்கன் கடவுள் பக்கத்துல நின்று கால தேய்ச்சிக்கிட்டு. ஆமா, காலாலே கோலம் போடுதான், என்ன வளைக்கா வில்லா வளையுதா. அப்போ பகவான் கேட்டார், வல்லரக்கா சுவாமி நீ தோண்டு வரல்ல வரத்தை வாங்கி வச்சிருக்கிறதுனால என்ன? சரி, எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே, சிவபெருமானே, எங்கள் சாட்சாதி பகவானே சங்கரரே சொல்ல கேளோ, ஐயா என்னை தானே எதிர்த்தவர்கள் நீரேழு உலகத்திலோ அவன் யாரோரு வேர் இருக்கொண்ணாதே, நான் தோண்டோ வீரல் தனை எடுத்தே எட்டுகின்ற திசைகளெல்லாம் அது தோல் தோளாய் போக வேணும். நான் சமுத்திரத்தை நிட்டும் போதே அது பிடித்து எரிய வேணும். ஒரு மலையதில நிட்டும் போதே மலை மண்ணாகி போக வேணும். எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே, சிவபெருமானே என்ன எதிர்த்தவர்கள் உலகத்துல எவரேனும் இருக்க கூடாது சுவாமி. சரி, என்ன எதிர்த்தவங்க எவரேர்கள் இருக்கக்கூடாது சுவாமி. நான் என்னுடைய தூண்டு வரலை எடுத்து, சரி, நீட்டுகின்ற திசையெல்லாம் தூள் தூளாய் பறக்க வேண்டும் சுவாமி. சரி, எப்படி போனோம்? தூள் தூளாக பறக்க வேண்டும் சுவாமி. நான் ரொம்ப சிறிய வரம்னு சொல்லி தூண்டு வரல்ல வல்லரக்கு எப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான் பாருங்க. சரி, மலையை பார்த்து என்னுடைய தூண்டு வரலை கொண்டு நீட்டி நீ ஆனால் மலையே மண்ணாகி போகணும். என்ன செய்யணும்? மலையே மண்ணாகி போனாங்க. சமுத்திரத்தை பார்த்து என்னுடைய தூண்டு வரலை கொண்டு நான் நீட்டும் போது, சரி, சமுத்திரம் தீப்பிடிக்கணும். எந்த சமுத்திரம்? கடல். ஓ, கடல். கடல் மணி. கடல் மணி. கடல்னாலே சமுத்திரம்னாலே கடல். சரி, கடலே தீப்பிடிக்கணும்னு கேட்டா கடலுக்கே 2 பேரு. பெட்ரோலை கொண்டு தான் ஊத்தணும். கடலே விரலால தீப்பிடிக்கணும்னா. சரி, ஒருவனுக்கு நல்ல நாளையில தான் நல்ல புத்தி வரும். போற நாளையில 8 புத்தியும் எடுப்பான் வல்லரக்கன். 8 புத்தியாரும் 16 புத்தியும் வரும். சரி, அதுபோல சண்டாள பாவி வல்லரக்கன் எத்தனை புத்தியில நிக்கிறான் பாருங்க. எத்தனை புத்தியில நிக்கிறான். அன்னைக்கு கேடு வரும் நாளையில கெட்ட மாதிரி தோணுதையா அனைவரும் பின்னாலே ஓசைகள் கோமுன்னாலே அந்த
பகவானை தான் கொன்றோமானால் கொன்றோம் பார்வதியால் நமக்கு தானே நமக்கு தானே ஈசானை தான் கொன்றோமானால் கொன்றோமானால் ஈஸ்வரியால் நமக்கு தானே நமக்கு தானே கத்தி முகன் ஓடி வந்து தந்தை என்று தாழ்படி தாழ்படி முருகன் அவள் ஓடி வந்து அப்பா வென்று சொல்லிடுவா தெய்வ யானை ஓடி வந்து என்னை மாமா வென்று சொல்லிடுவா எண்ணாத எண்ணோமல்லா ஆரிய எண்ணோகிற சிந்தையிலேயே எண்ணாத எண்ணோமல்லா எண்ணோகிற சிந்தையிலே சண்டாள பாவி வல்லறக்கே ஆமாம்மா மனசுல என்ன ஞாபகம் வருகிறது அவன் எப்படி ஞாபகம் வருது பாருங்க கேடு வரும் நாளையில கெட்டமதி தோணுதையா சரி என்ன வருகிறது கேடு வரும் நாளையிலே கெட்டமதி தோணுதையா புத்தியும் சேர்ந்தே வருது ஆனை வரும் பின்னாலே மணி ஓசை கேட்கும் முன்னாலே பகவானை கொன்றோமானால் பார்வதியால் நமக்குத்தானே சரி ஈஸ்வரனை தோண்டு வரல வரத்தை தந்தைன்னு தானே சொன்னார் ஒரு பெட்டியில தந்தாரா இல்ல ஒரு சட்டியில தந்தாரா தோண்டு வரல வரத்தை தந்தேன்னு சரி அவர் தந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லையே அவர் வரத்தை தந்ததுக்கு அடையாளம் வேண்டாமா ஒரு நவச்சுத்தாவது வந்திருக்கு ஒரு மச்சமாவது இருக்கணும் அதாவது வெறும் விரலா தானே இருக்கு இத டெஸ்ட் பண்ணி தான் பாப்போமே கொஞ்சம் சோதிச்சு தான் பார்ப்போமே அதுல ஏதோ ஒரு புண்ணு இருக்கணும் ஒண்ணு இல்ல ஒரு மச்சம் இருக்கணும் இதான் வரம்னு நம்பி இருப்பான் இது வெறும் விரலா தானே இருக்கு ஆமா ஈசனை பார்த்து நாமல் தூண்டு விரலை கொண்டு நீட்ட வேண்டும் சரி ஈஸ்வரன் இறந்து போயிருவார் ஈசனோட மனைவி நமக்கு மனைவி தானே ஈசன் மனைவியை நம்ம கல்யாணம் செய்துக்கிடணும் பார்வதியை ஆமா எல்லாருக்கும் எனக்கு ஆசையை பாருங்க ஆசை வேண்டும் ஆமா ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்துல வாழவும் முடியாது வாழவும் கூடாது சரி ஆசை என்பது அளவோடு வேண்டும் கடவுளை கொல்லுவானா கடவுள் மனைவி பார்வதியா வல்லாரக்கையும் கல்யாணம் செய்வானா சரி அப்பா எவ்வளவு பெரிய ஆசை பார்வதிய மனைவி ஆயிட்டான்னா பார்வதி மக பிள்ளையார் யா பிள்ளை தானே சரி முருகப்பெருமான் ஏன் பிள்ளை தானே பேழை வயத்தோன் வரிச்சாளி வாகனன் ஆதி மூல விநாயக பெருமான் ஓடி வந்து இந்த பிள்ளையார் பெருமான் ஓடி வந்து என்ன பார்த்து அப்பான்னு சொல்லுவார் சரி வருவான் வடிவேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணன் சக்திவேலன் சற்குருநாதன் என் குருநாதன் என் தந்தைக்கு உபதேசம் சொன்ன பழனி தண்டாயுதபாணி சரி என் சூரனை கொன்ற சுப்பிரமணிய சுவாமி ஆமா வெண்ணி மலையான் தோரண மலையான் தும்பி கையானுடைய தம்பியை நம்பிக்கை வைத்தவர்க்கு நாட்டமுடன் அருள்வாளிப்பவன் சரி அந்த சோலைமலை முருகன் ஆமா திருப்பரங்குன்றத்து முருகன் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் கொழுந்து அருந்து விழுந்து எழுந்து நின்றான் மலை பால முருகன் அந்த பழனிமலை முருகன் சரி ஓடி வந்து என்ன பார்த்து அப்பான்னு சொல்லுவான் மகனே முருகா வாடான்னு என் பக்கத்துல வச்சிருப்பேன் மடியில வச்சு தாளாட்டுவேன் இப்படி நினைக்கிறான பாவி வல்லறக்கே ஆமம்மா வரத வாங்க மாட்டோம் வணங்கி நின்றா அவை வாங்கியாத நபர்தே நின்றா ஈசன் கொடுக்க மாட்டோம் கொனிதே நின்றா கொடுத்தவுடன் நபர்தே நின்றா அவை வரதந்த பகவானை தாயே வரதந்த பகவானை தாயே பாவி வாணால வாங்க போறாயே வரதந்த பகவானை தாயே வரதந்த பகவானை தாயே வாணாலே வாங்க போறாயே சாஸ்தா பறக்கிறதுக்கு 12:30 பரிவு செய்ய சொன்னாங்க 5 நிமிஷம் தான் இருக்கு மேளத்தை கூட்டுவாங்க நான் அதுக்குள்ள கதையை கொண்டு வந்து ஐயா பரிவு செய்யணும் வரத்தை வாங்குற வரைக்கும் ஐயா சாமின்னா வரத்தை வாங்கணும்னே நிமிந்துட்டான் வல்லாரக்கே அடே ஈஸ்வரா நீ தந்தவர போய் வரமோ இல்லை மெய் வரமோ தெரியவில்லை உன்னிடத்தில் வாங்கிய வரத்தை உன்னிடத்திலே சோதிக்க போகிறேன் பாரு என்று சொல்லி வல்லாரக்கே உனது வர உனதிடமை சோதிப்பன் என்றே உனது வர சோதிப்பன் என்று சொல்லி தொண்டு வரலிட்ட தொண்டு வா மாமனிய மிண்டதன சென்றார் அடே ஈஸ்வரா தனியாய்
எழுந்திருச்சு ஓடாத. எங்கடா ஓடுற? இனி உன்னுடைய கைலாசத்துல யாருமே இருக்க முடியாது பாரு முடியாதம்மா முடியாது என்று வல்லரக்கனுடைய தூண்டு வரலை கொண்டு கைலாசத்தில் ஈட்டும் போது ஆமாம்மா அங்க யார் யாரெல்லாம் ஓடுறா பாருங்க. யார் யாரெல்லாம் ஓடுறா? அங்க மன்ன பேர் ஓடினார், மன்னதேவர் ஓடினார், மறைய பேர் ஓடினார், பையதேர் ஓடினார், திரானு ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரானு ஓடினார், சந்திரன் ஓடினார், கூசாமல் கொடை பிடித்த கோசாமல் கொடை பிடித்து குட்டோதரன் ஓடினார், குண்டதரன் ஓடினார், நாதனுக்கு கால் பிடித்த நாதனுக்கு கால் பிடித்து நந்தி தேவர் ஓடினார், நந்தி தேவர் ஓடினார், நம்ம பார்வதியால் ஓடினார், பார்வதியால் ஓடினார், ஆதி பரமசிவன் ஓடினார், பரமசிவன் ஓடினார், ஓடினார் 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 ஓடினார், எல்லோரும் ஓடினார், எல்லோரும் ஓடினார், ஈஸ்வரரும் ஓடினார், ஈஸ்வரர் ஓடினார், ஈஸ்வரியால் ஓடினார். ஈஸ்வரியா ஓடினார். வல்லரக்கனுடைய தூண்டு வரலை கொண்டு கைலாசத்துல நீட்டுனதான் தெரியும். சரி. எல்லாரும் எழுந்திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஒரே ஓட்டம். வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார். நாதனுக்கு கால் பிடித்த நந்தி தேவர் ஓடினார், சரி கூசாமல் கொடை பிடித்துக் கொண்டிருந்த குண்டோதரன் ஓடினார். ஆமா இந்த கடவுளுக்கு பின்னால சரி அங்கே ஆட்டுக்கிட்டா வாகனத்துல அக்கினி தேவன் ஓடினார், ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்கடி தேவர் ஓடினார், எருமக்கிடா வாகனத்துல யமதருமன் ஓடினார், எருமக்கடா வாகனத்தில் யமதருமர் ஓடினார். அதே வெள்ளை யானை, அப்படி போடு. வெள்ளை யானை, அம்மாக்களே, வெள்ளை யானை வாகனத்துல தெய்வேந்திரன் ஓடினார், வெள்ளையான வாகனத்தில் தேவேந்திரர் ஓடினார், கிளி நல்ல வாகனத்துல மன்மதனோ ஓடினார், கிளி நல்ல வாகனத்தில் மன்மதர் ஓடினார், அன்னபட்சி வாகனத்துல பிரம்மதேவன் ஓடினார், அன்னபதி வாகனத்தில் பிரம்மதேவர் ஓடினார், கருட நல்ல வாகனத்துல கண்ணபீர